ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் 2 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கான். மெய்யாகவே நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பயப்படும்போது திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த திட நம்பிக்கை இல்லாதபடிக்கு பலர் பலவிதமான பிரச்சனைகளோடு கூட, வேதனையோடு கூட, மகிழ்ச்சியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படும்போது அவர்கள் உள்ளத்தில் தேவன் முதலாவதாக திட நம்பிக்கையை கொடுக்கிறார். அதுதான் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படும்போது வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயம் மிகவும் முக்கியமானது. தேவனுக்கு பயப்படும்போது தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. அவருடைய கிருபை பெரிதாக நம் மீது விளங்குகிறதாக இருக்கிறது. அப்படி தேவ பயத்தோடு கூட ஒவ்வொருவர் வாழும்போது எப்படிப்பட்ட சோர்வுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படும் போது தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து அந்த திட நம்பிக்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த திட நம்பிக்கையை இழக்கும் போது தான் அநேக சோதனைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை அழித்து விடுகிறதாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படும் போது அந்த திட நம்பிக்கை எப்போதும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிற ஒவ்வொரு நாளில் அந்த திட நம்பிக்கையை உங்கள் இருதயத்தில் தேவன் கொடுத்து எல்லாவற்றையும் வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் மாற்றி அமைத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு பயப்படும்போது நமக்கு தேவன் திட நம்பிக்கை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு பயப்படும்போது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக தாய் தகப்பன் பெரியவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் வாழும்போது அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுவார்கள். தேவ பயத்தோடு கூட அவர்கள் இந்த பூமியில் வளர்ந்து அவர்களும் திட நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு பயப்படும்போது அவர்களுக்கு தேவன் அடைக்கலத்தை கொடுக்கிறார். அடைக்கலம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை என்றால் நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். தேவ பயத்தோடு கூட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவ பயத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை, அடைக்கலத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் அநேக பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலத்தை கொடுத்திருக்கார். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு, அந்த அடைக்கலம் தேவை என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய திட நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த திட நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்ந்து தேவ பயத்தோடு கூட வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில்
உமக்கு பயந்து நீர் கொடுக்கிற இந்த திட நம்பிக்கை எப்போது நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருப்பதற்காக தேவ சமூகத்தில் நாங்கள் எப்போதும் தேவ பயத்தோடு கூட வாழ, ஒவ்வொரு நாளிலும் தேவ பயத்தோடு கூட வாழ, எங்கள் பிள்ளைகளை தேவ பக்தியிலும் பயத்திலும் நாங்கள் வளர்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் நீர் திட நம்பிக்கையை நீர் கொடுத்து பிள்ளைகளுக்கு அடைகளத்தை நீர் கொடுக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.